அதுவும் பெரும்பாலும் சில நேரம் காம்படிட்டிவ் எக்ஸாம் தானே சொல்ல தெரியும். மைனஸ் மார்க்ஸ் சீக்கலாம், இதுலயும் மைனஸ் மார்க்ஸ் சீக்கலாம், அல்லது அதுக்கு இது இல்லாம வைக்கலாம். அப்படி பிரச்சனை லீகுது. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல மிச்சமே கவனமா இருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மார்க்ஸை குறைக்க சான்ஸ் இருக்கு. 24 இந்த 24 மற்றும் 25 போன்ற வினாக்களில் ஒவ்வொரு வினாவிலும் 5 உருக்கள் வீதம் தரப்படுவன. அவற்றுள் 3 உருவங்களிடையே பொது தொடர்பு கொண்டு காணப்படுவதுடன் உருக்கள் 2 அந்த தொடர்பு காணப்படவில்லை. அத்தகைய தொடர்பை காண முடியாத இரு உருவங்களையும் காட்டும் இடைநிலை இலக்கத்தை வினாவின் எதிரிலுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ஏதோ 3 உருவங்கள் ஒரே மாதிரி இருக்குது, 2 உருவம் சம்பந்தம் இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிக்குது. சொல்லும்பா 24க்கு என்ன விட என்ன ஐடியா? நாலாவது. இதுல என்னடா பாருங்க, திருப்பம் வலஞ்சுழியோ இடஞ்சுழியோ ஏதோ ஒரு வகையான திருப்பம் தான் இதுல செல்வாக்கு செலுத்துது. அப்ப முதலாவது பிக்சரும் வருமானம் நமக்கு தெரியாது. ஆனா பாருங்க, முதலாவது பிக்சரை நீங்க வலஞ்சுழியா திருப்பினால் ஏ சி இ, சரியா? அதெல்லாம் அந்த முதலாவது பிக்சர் வலஞ்சுழியா திரும்பினா என்ன வருமோ அதான் நீக்குது, ஏ சி இ எல்லாம். ஆனா பியும் டியும் அதோட இடஞ்சுழி திருப்பமா இருக்குது, சரியா? அப்ப நமக்கு இந்த அதாவது 2 தானே கேட்டாங்க, ஆகவே பியும் டியும் அதுக்கு சரியா வரும். மிச்சம் 3 ஒரே மாதிரி இருக்குது. 24க்கு 4வது. 25க்கு இதுலயும் அதே திருப்பத்தையே நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல பாருங்க, கலப்பணின அந்த கீழே கலப்பணின பக்கம் இதுதானே, இந்த சதுரத்துல கீழே அந்த கலப்பணின பக்கத்துல, சரியா? வலது கோணர்ல தான் அந்த நிறந்திட்டப்பட்ட புள்ளி இது, சரியா? இப்ப ஏதாவது ஒரு பாயிண்ட பாருங்க. முழு பிக்சரை நீங்க பார்க்க போக்குள்ள உங்களுக்கு சில நேரம் அது கஷ்டமாயிருக்கும். அதை விட ஈஸி ஒரு பாயிண்ட பாருங்க. இப்ப நிறந்திட்டப்பட்ட பக்கத்துக்கு வலது மேல் பக்க கோணர், சரியா? மூலையில தான் நிறந்திட்டப்பட்ட புள்ளி இருக்கும். அப்படி அமையக்கூடிய மாதிரியான பிக்சர்ஸ் எங்க இருக்குது பாருங்க. அப்படி வந்து ஏல இருக்குது. இப்ப முதலா நான் ஏ தான் இதை சொல்லிக்கிறேன், ஏல அப்படி இருக்குது. ஆனா அதே மாதிரி பிலயோ சிலயோ டிலயோ இல்ல, வலது கோணரா இல்ல அது, சரியா? இது உங்களுக்கு கையில பேப்பர் தான் தர போறாங்க, நீ திருப்பியே பாத்துக்கொள்ளலாம். வடிவா அப்படி தலைகீழ திருப்பணுமா சைட்ல திருப்பணுமா அப்படி பாத்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஈல மட்டும் அதே மாதிரி தொடர்பு சொன்னீங்க, ஏலையும் ஈலையும். அப்ப மத்த 3 பேர் வேற ஆக்கள், இது தெரியும், அவங்க வேற இடது பக்க கோணர்ல இருக்கிறாங்க. ஆகவே ஏயும் ஈயும் அங்க பொருத்தம். 25க்கு 2வது. அடுத்தது இரகசிய குறியீடு சம்பந்தமான கேள்வி. இந்த மாதிரி கேள்வியும் ரீசெண்டா வந்துட்டீங்கன்னு பார்த்தேன்னா, 26 தொடக்கம் 30 வரையிலான வினாக்கள் கடையொன்றிலே விலைகளை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ரகசிய குறியீடுகளை அடிப்படையாக கொண்டவை. இங்கே விலைகளினால் குறிப்பதற்கான ஒவ்வொரு எண்ணிற்காகவும் ஒரு ஆங்கில எழுத்து பயன்படுத்தப்படும். சரி, அதற்கேற்ப அந்த இலக்கங்களை பயன்படுத்தி எழுதப்பட்ட 6 எண்களும் அவற்றுக்குரிய ஆங்கில சொற்றொடர் 6 கீழே தரப்பட்டுள்ளன. எனினும் ஒவ்வொரு எண்ணின் எதிரையும் காட்டப்பட்டிருப்பது அதற்குரிய சொற்றொடர் அல்ல, அவை மாற்றி எழுதப்பட்டுள்ளன. சரியா? அப்ப அது சரியான ஆர்டர்ல தரீங்க. அதாவது 3 2 8 0 1 5 நீங்க அதுக்குரிய இரகசிய குறியீடு FJAGDE இல்ல, சரியா? ஒழுங்குமுறையில் இல்லைன்னு திருப்பி உங்களுக்கு அதை சொல்லிடுது, சரியா? அது என்ன ஒழுங்குமுறைன்றதை நாம தான் கண்டுபிடிக்கணும். இதுல கட்டாயமா நீங்க ஈஸியா பாக்குறதுக்கு ஒரு மெத்தட் நீக்கும். அதுல எப்படியும் அதுல ஒரு ஈஸியான ஒரு வழியோ நீக்கும். ரிப்பீட், சரியா? ஒரே இலக்கம் 2 தடவையோ 3 தடவையோ எழுத்து வந்தே இருக்கும் கட்டாயம். அதை வச்சுதான் நாங்க அடுத்ததை கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த எண் தொடர்ல பாருங்க, நல்லாவே டக்குன்னு விளங்குறது லாஸ்டா ஆகிக்கிற எண் தான். 8 8 3 4 6 2, சரியா? அதாவது 2 டைம்ஸ் 8 ரிப்பீட் ஆகுது. அப்ப அதே மாதிரி எழுத்தும் ஏதோ ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகிக்கணும். அந்த 2வது ரகசிய குறியீடு அப்படி ரிப்பீட் ஆகுது. கே கே ஏ சி ஜே ஜி, சரியா? ஒவ்வொரு எழுத்துக்குரிய எண்ணத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் கேள்விக்கு போகணும், அப்படி எதுவுமே இல்லை. நீங்க இந்த ஐடியா மட்டும் எடுத்துட்டாலும் கேள்விக்குள்ள போங்க. கேள்வியில உங்களுக்கு அதை லேசாக்கியே தண்டிப்பாங்க. மிச்சதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும்னு தேவையே இல்லை. பாருங்க, லேசா தந்திக்குது. கே என்ற எழுத்தினால் காட்டப்படும் இலக்கம். ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான். உங்களை ஈஸியா ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. அப்ப கேக்கு 8 நம்ம 26க்கு 4வது விட 27 2 என்ற இலக்கத்துக்காக பயன்படுத்தப்படும் ரகசிய எழுத்து, அதுவும் இதுலயே
சரியா? இந்த ஜோடியிலே இருக்குது. ஜி 2க்காக ஜி 27க்கு 2வது விட 28 460 ரூபாய் என்பதை குறிப்பிட பயன்படுத்தும் இரகசிய சொற்றொடர் யாது? அப்ப 4 இருக்குது 6 இருக்குது எல்லாமே இதுல இருக்குதுன்னா சரியான ஈஸியா தந்துட்டேன். அப்ப 2க்காக ஜி 4க்காக சி 6க்காக ஜே 0க்காக நமக்கு தெரியாது. அது அதுவா வரும். ஜி சி ஜே ஆர்டர் வரணும். அப்படி வாரது 3வது விட மட்டும் 28க்கு 3வது. அதுல இருந்து எங்களுக்கு 0க்குரிய எழுத்து தெரியுது இ. இங்கிறது 0. பாருங்க இதுல நம்ம ஒரே ஒரு இலக்கத்தையும் ஒரே ஒரு ரகசிய குறியீடை மட்டும்தான் நாம ரிஃபர் பண்ணிக்கிட்டு 4 கேள்வி செஞ்சுட்டோம். 3 செஞ்சுட்டோம். ரைட். 563,810 என்பதற்காக பயன்படுத்தக்கூடிய இரகசிய எழுத்துக்களை சரியாக காட்டும் விடையாது. இதுல வந்து நீங்க எல்லா நம்பர்ஸுக்குரிய இலக்கமும் தெரிஞ்சுதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. 5க்கு தெரியுமா? 5க்கு தெரியாது. மிஸ் இதுல 0 வச்சு இதுக்கான ஆன்சர் எடுக்கல மிஸ். ஈன்றதுதான் 0 கொடுக்குது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் மட்டும் ஈல இருக்குது. ரைட், ஓகே. அதுல ஈஸி. அப்படி ஏதாவது ஒரு ஈஸி மெத்தட் தான் அதுல இருக்கும். இப்ப 2வது 6க்குரியது எங்களுக்கு தெரியும் ஜேந்து. அப்ப ஜேன்னு வரக்கூடியது 1லயும் 2லயும் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். 0லயே பார்க்கலாம். 0க்கு ஈன்னு நம்ம இங்க கண்டோம். அப்ப இ லாஸ்டா வரக்கூடியது முதலாவதுடையில மட்டும்தான். இப்ப இதுல இருந்தும் கூட நமக்கு சில எண்கள் கிடைக்குது. அடுத்த கேள்விக்கான ஹெல்ப் ஒண்ணு அதுல கிடைக்குது. சரியா? அதையும் பார்ப்போம். ரைட். கீழேயுள்ள எண்ணினதும் இரகசிய சொல்லினதும் வெற்றிடத்திற்கு இடுவதற்காக இலக்கம் மற்றும் எழுத்துக்களை முறையை காட்டும் விடை. அதுல இடைவெளி நிரப்ப தந்திக்குது. சரியா? முதல்ல எண்களும் அடுத்தது இலக்கங்களும் தந்திக்குது. சரியா? என்னோட பேப்பர்லயே செஞ்சு கொள்ளலாம். நான் இப்ப ஏக்கு தேவையான ஆள் தான் முதலாவது இடத்துல வருவாரு. நாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சோமே நான் ஏக்கு 3. அதாவது நமக்கு தந்தி இந்த 883462ல இருந்தே ஏக்காக 3 சொல்லணும். ஆகவே 3ல வரக்கூடிய விடண்டா அவனுக்கு 4வது தவிர 3 நீக்கிறேன். அடுத்த இடைவெளி யாருக்குரியது? கேக்குரியது. கே 8 எங்களுக்கு தெரியும். அதான் முதலாவது கேள்வி 8 தான். அவை அதிகிறது 2வது விடையில. மிச்ச எதையுமே நான் பார்க்க தேவையில்லை. 30க்கு 2வது விடை. சரியா? இது பார்க்க பெருசு மாதிரி இருக்கும், நிறைய பார்க்கணுமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா இது மாதிரி 4-5 கேள்வி சேர்க்கணும். இது சரியான லேஸ் ஆயிக்கும், டைம் சேவிங்கான கேள்வியாகவும் இருக்கும். இதுல வந்து நம்ம ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் கொடுக்க தேவையில்லை. 5 மினிட்ஸ் இதுல ஸ்பெண்ட் பண்ணோண்டே தேவையில்லை. ஒரு 3 நிமிஷத்துல இதை நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். அப்ப நமக்கு பெரிய பந்தி கேள்விகள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கேள்வியில அந்த டைமை கொடுக்கலாம். சரி, அடுத்து பாருங்க. 31 தொடக்கம் 35 வரையிலான வினாக்கள் குறித்த ஒரு வழக்கொன்றிலே சாட்சி கூண்டிலே ஒரே வரிசையில் நின்று கொண்டிருக்கும் 9 சந்தேக நபர்களை அடிப்படையாக கொண்டது. இது ஒரு லோ குவாலிட்டி பேப்பர்ங்கிறதுனால பெரும்பாலும் நீதிமன்றம், குற்றவாளிகள், சாட்சியாளர்கள், நீதிபதி இந்த மாதிரி வழக்கறிஞர் இந்த மாதிரி சம்பந்தமானதான் வந்து தீக்குது. ஆனா ஐக்கியூ தான். ஓகே, சப்ஜெக்ட் இல்லை. ரைட். அப்போ 9 பேர் ஒரு வரிசையில நிக்கணும். சரியா? 9 குற்றவாளிகளா சந்தேக நபரை நிப்பாட்டி வைக்க போறான். 9 பேர் நிப்பாட்ட போறாங்க. அவங்களுக்கு சில நிபந்தனைகளை சொல்றாங்க. அவங்க நிக்கிற வரிசைக்கு ஒரு நிபந்தனை சொல்றாங்க. அப்படின்னா வரிசையின் 2 ஓரங்களிலும் 2 பெண்கள், 2 ஓரத்திலையும் பெண்கள் தான் நிக்கிறாங்க.
இப்ப நாங்க பெண்கள்னு சொல்லக்கூடாது. இப்ப நான் சாதாரணமா இந்த மாதிரி ஒரு குறியீடை யூஸ் பண்ணுவேன். நீங்க பெண் எழுதினாலும் இல்ல பேனா எழுதினாலும் ஏதோ ஒரு வகையில எஃப் போட்டாலோ ஏதோ ஒரு வகையில நீங்க இதை மார்க் பண்ணிக்கொள்ளலாம். சரி நடுவில் ஆண் உள்ளார். அப்ப சரி நடுவுன்னு சொன்னால் 9 பேர் தானே. இப்ப சரி நடு சென்டர்னு சொல்லுவோமே, அதுல ஒரு ஆண் தான் நிக்கிறாரு. அருகருகிலே இரு பெண்கள் நிற்கவில்லை. அது முக்கியமான ஒரு ரூல். என்ன, அடுத்தடுத்து பெண்கள் இல்ல அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல யாரு நிக்கணும்? கட்டாயம் ஒரு ஆண் தான் நிக்கணும், பெண் இல்ல. ஆகவே இங்கேயும் கட்டாயம் ஒரு ஆண் தான் நிக்கணும், பெண் நிக்க கூடாது. இந்த இடத்துல நாங்க நிரப்புற இடம்னா சரி, ஆண் நிக்க கூடாது. பெண்கள் இருவரிடையே ஆண்கள் இருவரை விட கூடுதலாக இல்லை. அதாவது 2 பெண்களுக்கு இடையில மேக்சிமம் 2 ஆண்கள் தான் நிக்கணும். ஆண்கள் இருவரை விட கூடுதலாக இல்லை. 3 ஆண்கள்லாம் நிக்க இயலாது. ஒருத்தர் நிக்கலாம் அல்லது 2 பேர் நிக்கலாம். சரியா? அவ்வளவுதான் ரூல். அப்ப இந்த மிச்ச இடங்களை நம்ம தான் நிரப்ப போறோம். இது ரூல். சரியா? இதுல சில சாத்தியங்கள் இருக்குது. இப்படியே தான் கட்டாயம் நீக்கம் இல்லாம சில சாத்தியங்கள். இப்ப இதுல ஒரு ஆண் நிக்கிறார். இப்படி பார்க்கணும். இதுல ஒரு ஆண் நிக்கிறார் தானே. சரியா? இங்கே ஒரு ஆண் நிக்கிறார். அப்ப நான் இதுல ஒரு ஆணை தீர்மானிக்கலாம். இதுல ஒரு ஆண் இருந்தால், இப்ப இதுல ஒரு ஆண் இருந்தால் கட்டாயம் இதுல ஒரு பெண் தான் வர வேண்டி வரும். சரியா? ஏன் சொல்லுங்க பாப்போம். நான் இதுல இன்னொரு ஆணை தீர முடியாது. இன்னொரு ஆணை வைக்க இயலாது. வச்சா 4 வரிசைக்கு 4 ஆண்களா வைக்குவாங்க. ஆகவே கட்டாயம் இதுல ஒரு பெண் தான் வருவா. சரியா? சரி, இப்ப இங்க இருக்க பெண் கீரிப்பெண். அப்ப இங்க ஒரு ஆண் இருக்கிறாரு. இங்கேயும் 4 ஆணை வரையலாம். சாரி, ஆணை வைக்கலாம். சரியா? அங்க ஆணை வச்சாலும் இந்த இடத்துல கட்டாயம் ஒரு பெண் தான் வருவா. நான் இதுல இஃப்ன்னு உங்களுக்கு சொன்னேன்னா, இஃப்ன்னு இதுல சொன்னேன். இதுல ஒரு ஆண் இருந்தால் இப்ப உங்களுக்கு டவுட் வரும், ஏன் இதுல ஒரு பெண் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. ரைட், அந்த ஆப்ஷனையும் பார்ப்போம். இதுல பெண், நம்ம அந்த சந்தர்ப்பத்தையும் பார்த்துட்டோமா? இங்க பெண், இந்த இடத்துல ஆண். இது கட்டாயமா ஈக்க வேண்டியது. இது ஒரு ஆப்ஷன். சரியா? இதுல கட்டாயம் ஆண் தான் வரணும், வேற வழி இல்ல பெண்ணுக்கு பக்கத்துல. சரியா? இந்த இடத்துல நான் ஆண் சொன்ன மாதிரி இங்க ஒரு பெண்ணை வச்சுட்டேன். இங்க ஒரு பெண்ணை நிப்பாட்டினால் கட்டாயம் அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெண் வர இயலாது. அடுத்தடுத்து 2 பெண் வர இயலாதான். ஆகவே இதுல ஒரு ஆண் தான் நிப்பாரு. சரியா? இங்க ஆண் நின்னாருந்தா இங்கே ஆண், 2 ஆண்கள், அதுக்கு கூட ஆண்கள் நிக்க இயலாது. வரிசையா 2 பேருக்கு மேல நிக்க இயலாது. ஆகவே இதுல கட்டாயம் ஒரு பெண்ணை தான் நான் நிப்பாட்டலாம். பெண்ணுக்கு பக்கத்துல இன்னொரு பெண்ணை நிப்பாட்ட இயலாது. ஆகவே இங்கேயும் ஒரு ஆணைத்தான் நான் நிப்பாட்டேன். சரியா? சம்டைம்ஸ் இது இல்லாட்டி இதுல நான் ஒரு ஆணை நிப்பாட்டினேன், இல்லாட்டி இதுல ஒரு பெண்ணை நிப்பாட்டினா இதுதான் ஐடியாவா இருக்கு. சரியா? அப்போ ஒண்ணு இப்படி அமைஞ்சிக்கலாம், இல்லாட்டி இப்படி அமைஞ்சிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. சரியா? இதுல இந்த கணக்க பாருங்க, ஆண் பெண் தொகையை பாருங்க. இதுல பெண்கள் எத்தனை பேர்? 1. பெண்கள் தலையில கலை பண்ணி விட்டுறோம். எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? 4 பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப மிச்சம் 5 பேரும் ஆண்களா இருப்பாங்க. சரியா? முதலாவது சந்தர்ப்பத்துல 4 பெண்கள். 2வது சந்தர்ப்பத்துல 1 2 3 4. 2வது சந்தர்ப்பத்திலையும் 4 பெண்கள் தான். அப்ப தொகையெல்லாம் ஒண்ணும் மாறையில, ஆனா 2 வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்படித்தான் அது கட்டாயமா அமையணும்னு அதுல அந்த ரூல் எதுவும் தரையில. சரி, அந்த ரூல்ஸை மீறாம நம்ம இப்படி அமைச்சு கொள்ளலாம். இப்ப கேள்விக்கு போறேன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து விட அளிக்க தொடங்கலாம். நான் உங்களுக்கு டவுட் வருமாய்க்கு இந்த ஆப்ஷனையும் சொன்னேன். சந்தேக நபர்களிடையே உள்ள ஆண்களின் எண்ணிக்கை மற்றும் பெண்களின் எண்ணிக்கை ஒழுங்குமுறை. சரியா? அது சரியான ஆர்டர்ல கொடுக்கணும். ஆண்கள் 5 பேர், பெண்கள் 4 பேர். 31க்கு முதலாவது விட. ஒழுங்குமுறை மாறிச்சுட்டா உங்களுக்கு
4வது விட வந்துடும் கவனம். 31க்கு முதலாவது விட. 32 பெண்ணொருவரின் இருபுறமும் இரு ஆண்கள் உள்ள எத்தனை சந்தர்ப்பங்கள் உள்ளன? சரி, அப்ப நான் முதலாவது சந்தர்ப்பத்துல மட்டும் வச்சு கழிச்சிட்டு போறேன். அடுத்து 2ஆலையும் பார்ப்போம். அதே மாதிரி அமைதான்னு சொல்லு. சரியா? பெண்ணொருவரின் இருபுறமும் இரு ஆண்கள், ஒரு பெண்ண 2 பக்கமும் 2 ஆண்கள் அமையக்கூடிய சந்தர்ப்பம். இங்க இந்த ஒரு பெண் நிக்கிறா, 2 ஆண்கள். இங்க ஒரு பெண் நிக்கிறா, 2 ஆண்கள். வேற ஏதாவது இருக்கா? முதலாவது சந்தர்ப்பத்துல 2. சரியா? 2ஆவதுலயும் செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு பெண் நிக்கிறா, 2 பக்கம் 2 ஆண்கள். இங்க ஒரு பெண் நிக்கிறா, 2 பக்கம் 2 ஆண்கள். சரியா? அப்ப இதுலயும் 2 சந்தர்ப்பம். அதாவது இப்ப உங்கள சில பேர் இந்த மாதிரி ஐடியா எடுத்துக்கலாம், சில பேர் இந்த மாதிரி ஐடியா எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் உங்களோட ஆன்சர்ஸ் மாற போறேன், மாற அவசியம் இல்லைன்னு தான் சொல்றேன். அவை 32க்கு 2வது விடையா. 33 ஆணொருவரின் இருபுறமும் ஆணொருவரும் பெண்ணொருவரும் உள்ள எத்தனை சந்தர்ப்பங்கள்? ஒரு ஆண்ட 2 பக்கமும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அமையும். சரியா? ஒரு ஆண் ஒரு பக்கம் பெண்ணும் ஒரு பக்கம் ஆண். இங்க இந்த ஆண் அவரோட ஒரு பக்கம் பெண்ணும் ஒரு பக்கம் ஆண். இந்த ஆணுக்கும் அப்படித்தான் அமையுது. 3 தானே வருது. சரியா? 4 வருது. இந்த ஆணுக்கும் இங்கிட்ட ஒரு ஆணும் இங்கிட்ட ஒரு பெண் 4. சரியா? நீங்க 2வது ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்தாலும் அப்படித்தான் அமையும். ஒரு ஆண் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும், ஒரு ஆண் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும், ஒரு ஆண் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும், இதுல அந்த ஆண் இவர்ட ஒரு பெண்ணும் ஒரு ஆணும். சரியா? நீங்க எப்படியா இத அந்த ஒழுங்குமுறை அமைச்சாலும் 4 சந்தர்ப்பம் வரும். 33க்கு 4வது விட. 34 சந்தேக நபர்கள் நின்று கொண்டிருக்கும் ஒழுங்குமுறைக்கேற்ப மேலே தரப்பட்ட நிபந்தனைகளை மீறாது அருகருகிலே உள்ள சந்தேக நபர்களது இடங்களை மாற்றக்கூடிய எத்தனை சந்தர்ப்பங்கள் உள்ளன? அதைத்தான் நான் ஆல்மோஸ்ட் பார்த்தோம். எத்தனை சந்தர்ப்பம் மீகுது பக்கத்துல மாத்தக்கூடியது? 2 சந்தர்ப்பம் மீகுது. சரியா? அதாவது இதை நீங்க மேலேயும் கீழே சரியா பார்த்த தெரியும். ஆணும் பெண்ணும் அதுல மாறுறாங்க, அடுத்தடுத்து மாறுறாங்க. சரி, அந்த 2 ஆண் அடுத்தடுத்து நின்றாரு. இங்க இருக்கிற ஆம்பளை எங்கிட்டு போய் இந்த பொம்பளை எங்கிட்டு வாரு. சரி, அதான் இந்த சந்தர்ப்பம் 2வது. முதலாவது சந்தர்ப்பத்துல இந்த ஆணும் இந்த ஏபி மாறினாங்கன்னு சொன்னா கீழே உள்ள ஆப்ஷன் வரும். சரியா? இவர் இங்க மாறினார்னா, ஏயும் பியும் இங்க மாறினார்னா கட்டாயம் இந்த பக்கமும் மாறும். இந்த ஆணும் பெண்ணும் கூட மாறும், இந்த சியும் பியும் கூட மாறும். இல்லாட்டி நடுவுல 3 ஆண்கள் வந்துருவாங்க. அவங்களும் இந்த பக்கம் மாறும். அவை அப்படியான சந்தர்ப்பங்கள் 2. இது மாறக்கூடிய சந்தர்ப்பம் 2. முப்பத்தி 4க்கு 2. கொஞ்சம் திருப்பி சொல்லலுமா? நடுவுல கட்டாயம் ஆண் தானே இருக்கணும், அதை மாத்த இல்லாது எங்களுக்கு. 5வது நபர் ஆண் தானே. 5வது உள்ளவர் மாற இயலாதோ? 5வது உள்ளவர் மாற இயலாது. இதுக்கு 5வது உள்ளவர் மாற இல்ல தானே. நான் அப்படி சொல்றது பார்த்தா ஒரு இங்கிட்டு அவருக்கு அடுத்தவராகிறார். கொஞ்சம் ஏன்னா இது கிளீனா கிளி காட்டணும். சரியா? இதுல பெண், இதுல பெண், நடுவுல தானே ஆண் வராரு. இதுல இவர் ஆண், இவர் தான் சென்டர்ல இருக்கிறார். சரியா? அப்ப நாங்க இதுல ஆண் சொன்னோம், இதுலயும் ஆண் சொன்னோம். சரியா? இதுல ஒரு பெண்ணாக இருந்தால் இங்க ஒரு ஆண் வரும், அவங்க இங்க கட்டாயம் ஒரு பெண் தான் வரணும், அவங்க இங்க ஒரு ஆண் வரும்னு சொன்னோம்.
ஓகே, இப்ப பாருங்க நடுவுல உள்ளவர் நான் கை வைக்கல. ஏபின்னு இவங்களை சொல்றேன், சிடின்னு இவங்களை சொல்றேன். இவங்க தான் நம்ம ஃபீல் பண்ணினது இவங்க 4 பேரை மட்டும்தான். மத்ததெல்லாம் சொன்ன ரூல்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் நிக்கிறாங்க. சரியா? ஏயும் பியும் சியும் டினா நம்மட விருப்பத்துக்கு நம்ம போட்டாங்க சார். இப்ப அவங்களை நம்ம முன்ன பின்ன மாத்தி போடலாம்னு சொன்னோம். முன்ன பின்னா இடம் மாத்தி போடலாம்னு சொன்னோம். அதாவது ஏ இருக்கிற இடத்துக்கு பி போடலாம், பி இருக்கிற இடத்துக்கு ஏ வரலாம். அப்படின்னா இங்க ஒரு ஆண் வரலாம், இங்க ஒரு பெண் வரலாம். சரியா? இவங்க 2 பேரும் மாறலாம், எந்த பிரச்சனையும் வராது. சரியா? இந்த 2 பெண்கள் கடையில 2 ஆண்கள் வராங்க. அப்ப இங்க இவர் அப்படியே இருப்பாரு, அவர் மாற மாட்டாரு. சரியா? அதே நேரம் இவங்களும் மாறலாம், சிடியும் கூட மாறலாம். சிடி மாறினாலும் இங்க ஆண் வருவாரு, இங்க பெண். சரியா? இங்கேயும் வந்து அந்த இது மாறாது, 2 பெண்களுக்கு இடையில ஆணுங்கிறது மாறாது. இதுல ஆண் வருவாரு. ஓகே, அப்ப இதுல மாறக்கூடிய சந்தர்ப்பங்களா இந்த சியும் பியும் மாறக்கூடிய 2 சந்தர்ப்பங்கள் வரும். ஓகே, இவரை மாத்தேன், நாங்க அந்த நடுவுல இருக்கிறவரை மாத்தேன். சரியா? அடுத்தது பாருங்க, வழக்கின் இடையிலே ஒரு சந்தேக நபர் விடுதலை செய்யப்பட்டார். அந்த சந்தேக நபர் பெண்ணொருவராக இருப்பதற்குரிய நிகழ்தகவின் பின்னம். சரியா? அதெல்லாம் 9ஆம் ஆண்டு கேள்வி மாதிரி அப்படிதானே? மொத்தம் 9 பேர், அதுல பெண்கள் 4 பேர். முதலாவது கேள்விக்கு நீங்க சரியா ஆன்சரை கண்டுபிடிச்சாதான் இந்த கேள்விக்கு சரியா விடையை சொல்லுவீங்க. 35க்கு 4வது விடை. பிரேக் ஏதாவது தேவையா? சொல்லுங்க, தேவையா? நான் தானே கலைக்கிறேன், எனக்கு தான் பிரேக் தேவை. இது வந்து ஒரு வாகன தரிப்பிடம் சம்பந்தமான கேள்வி. நம்ம சொல்ற அந்த பந்தி கேள்வி மாதிரி ஐடியா ஒண்ணுதான் இது. சரியா? 36 தொடக்கம் 40 வரையுள்ள ஒவ்வொரு வினாவும் வாகன தரிப்பிடங்களில் வாகனங்களை நிறுத்துவது தொடர்பாக கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. அந்த தரிப்பிடங்கள் ஒரு ஒரு ஆர்டர்ல அமைஞ்சிக்குது. இந்த மார்க்கர்லாம் இன்னைக்கு கடுமையா எனக்கு எதிராக செயல்படுறது. PQRS TUV என்ற 7 சாரதிகள் இங்கே தமது வாகனத்தை நிறுத்துவதற்கு வருகை தந்துள்ளனர். சரியா? 8 வாகன தரிப்பிடங்கள் ஈக்குது. ஆனா 7 பேர் தான் வாராங்க. என்ன கதைன்னு பார்ப்போம். G என்ற தரிப்பிடம் சிதைவடைந்தது. அப்ப G வந்து ஃபங்க்ஷன்ல இல்ல, G நம்ம யூஸ் பண்ண போறே இல்ல. சரியா? மிச்சம் தான் ஆக்கள் வர போறாங்க. H என்ற தரிப்பிடத்திலே வாகனத்தை இட Q-க்கு விருப்பம் இல்லை. Q வந்து H-ல நிப்பாட்ட மாட்டாரு. ஆக நாங்க அதை மார்க் பண்ணிட்டோம். தார அந்த என்ன சொல்றது, அந்த நிபந்தனைகளை நாங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நாங்க ஒரு ஆர்டர்ல மார்க் பண்ணிட்டு போற நேரம் எங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகாது. சரியா? வாசிக்க கொள்ளையே அதை மார்க் பண்ணிட்டு போனால் எந்த தரவும் எங்களுக்கு மிஸ் ஆகாது. H-ல கட்டாயம் Q இல்ல. S என்ற சாரதி வாகனத்தை இடுவது T-யின் எதிரே உள்ள தரிப்பிடத்தில். S வந்து T-க்கு ஆப்போசிட்ல தான் வாகனத்தை நிப்பாட்டுவார். அது எங்க நிப்பாட்டுறாருன்னு தெரியாது, ஆனா அந்த ரூலை நான் மார்க் பண்ணேன். V மற்றும் U என்ற சாரதிகள் ஒரே வரிசையிலே ஒருவருக்கொருவர் அருகிலே கிடைப்பக்கமாக வாகனத்தை இட விரும்பவில்லை. அப்ப V-யும் U-வும் பக்கத்து பக்கத்துல ஈக்க மாட்டாங்க. சரியா? பக்கத்து பக்கத்துல ஈக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு விளங்கக்கூடிய மாதிரி, அதே மாதிரி உங்களுக்கு எப்படி விளங்குதோ அது மாதிரி நீங்க அதை மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? V-யும் U-வும் பக்கத்து பக்கத்துல ஈக்க மாட்டாங்க.
V என்பவர் எப்போதும் வாகனத்தை நிறுத்துவது ஒரு ஓரத்தில், கார்னர்ல தான் V நிப்பார். அப்ப இங்க Vக்கான சான்ஸ் இது, இங்க V வரலாம், இங்கேயும் V வரலாம், இங்கேயும் V வரலாம். சரியா? Q என்பவர் தனது வாகனத்தை நிறுத்துவது Uவிற்கு எதிராக உள்ள தரிப்பிடம். Qவும் Uவும் ஆப்போசிட்டா தான் நிப்பாட்டுவாங்க. சரியா? Pயும் Qவும் வாகனத்தை விடும் தரிப்பிடங்களுக்கு இடையே அமைந்துள்ள தரிப்பிடத்திலே R என்பவர் வாகனத்தை விடுகிறார். அதாவது Pக்கும் Qக்கும் இடையில தான் R. சரியா? அப்ப PRQங்கிறது அடுத்தடுத்து 3 பேரும் ஒன்னா நிப்பாட்டணும், அதுதான் சொல்லிக்குது. சரியா? Pக்கும் Qக்கும் இடையில தான் R நிப்பாட்டணும். எல்லாம் தரவெல்லாம் தந்தாச்சு. இதற்கேற்ப ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடை தெரிஞ்சு அதுக்குரிய வினாவினது தெரிவினது இலக்கத்தை வினாவினது புள்ளிக்கொண்டு எழுதுக. இப்ப நான் தரவெல்லாம் வாசிச்சுட்டேன். வாசிச்சதுக்கு எனக்கு இதுல எந்த டிசிஷனும் சரியா எடுக்கலாம், அப்படி இல்லையா? தந்த தரவுக்கு எனக்கு இதுல எந்த டிசிஷனும் எடுக்கலாது இல்லையா? சரியா? இத தீர்க்க முடியாது. எனக்கு எஸ்ஸும் டியும் ஆப்போசிட்ல நிப்பாட்டுவாங்க, அது எங்கன்னு தெரியாது. கியூம் யூம் ஆப்போசிட், அதுவும் தெரியாது. வியூ பக்கத்துல நிக்க மாட்டாங்க, அதுக்கு முதல் வி இதுல எந்த கார்னர்னு தெரியாது. சரியா? பிஆர்கியூ அடுத்தடுத்து நிக்க போறாங்க. இதுல மட்டும் எனக்கு ஒரு க்ளூ இருக்குன்னா, பிஆர்கியூ 3 பேர் அடுத்தடுத்து நிப்பாட்டணும்னு சொன்னா கட்டாயம் கீழ் வரிசை இல்ல, அதாவது 2வது வரிசை இல்ல, 1வது வரிசையில தான் பிஆர்கியூ நிக்க போறாங்க. சரியா? அது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். சரியா? அப்ப பிஆர்கியூ மேல இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கியூட ஆப்போசிட் தான யூ, அப்ப யூங்கிறவரும் கீழே தான் இங்கேயோ ஒரு இடத்துல வைக்க போறாரு. சரியா? அப்ப யூ கீழே இருந்தாருந்தா வி அவருக்கு பக்கத்துல வைக்க மாட்டார். இதெல்லாம் இவ்வளவுதான் எனக்கு தெரியுமே தவிர எக்ஸாக்டா யார்ட ஸ்டேஷன் எதுன்னு தெரியாது. ரைட்? அப்ப இதுல கன்ஃபியூஸ் ஆயிக்கொள்ள வேணாம். இவ்வளவுதான் ஆயிக்குன்னா டக்குன்னு கேள்விக்கு போங்க. கேள்வியில இருந்துதான் உங்களுக்கு இதுக்கான தரவுகள் தரப்பட்டி. இப்படியான சந்தர்ப்பம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செய்யலாது போட்டு மெனக்கட்டிக்க வேணாம், ஐயோ குழம்புதேன்னு ஒண்ணு பார்க்க வேணாம், அப்படியே டிரெக்டா கேள்விய போகும். இதுல ஒரு க்ளூன்னு எடுக்கலும் தானே, கியூயும் ஆப்போசிட்ன்றதால இப்ப எங்களுக்கு அந்த வி சொன்னாங்க தானே 4 ஓரத்துலயும் தான் வரும்னு சொல்லி. இப்ப 4 ஓரத்துலயும் சொன்னா நாங்க அந்த இப்ப ஜிட தரிப்பிடம் சிதைவடைந்து இருக்கிறதால பியும் எஃப்லயும் தான் கியூவும் யூவும் வரையலும். அது அந்த ஒரு க்ளூவை எங்களுக்கு குயிக்கா எடுக்கலும். இதுல பி அல்லது எஃப்ல தான் கியூ அல்லது யூ இருக்கும். கியூ அல்லது யூ இருக்கும். அதே எங்களுக்கு குயிக்கா எடுக்கலும் அந்த ஒரு க்ளூவை. ஏண்டா 4 ஓரத்துல வி வரதா இல்ல விக்கு ஆப்போசிட்டா வராது, எப்படியும் கியூஓ யூஓ வராதே. அதால விக்கு ஆப்போசிட்டா இல்ல, விக்கு பக்கத்துல. விக்கு பக்கத்துல அதான் நான் சொல்றேன். இப்ப கியூ யூவும் வந்து எப்படியும் ஆப்போசிட் ஆயிக்கிறதால அந்த பி இல்லாட்டி எஃப்ல தான் அது ரெண்டும் வரும்னு சொல்லி நான் அந்த என்னோட ஒரு ஐடியாவுக்கு நான் சொல்றேன். அதுல எங்களுக்கு குயிக்கா எடுக்கலும்னு சொல்றேன். அதுக்கு பிறகு நாங்க அதை கேள்வியில வச்சு எங்களுக்கு பார்த்து கொள்ளலும். பி அல்லது எஃப்ல தான் வருவாங்கடா, கியூ அல்லது யூ. அது கன்ஃபார்மா சொல்லல. அதே நான் அந்த ஐடியா அப்படி சொல்லலாம் மேடம். ஏன்னா சொல்ல போனா அந்த ஜி இந்த இதாவிருக்கே சேதமடைஞ்சிருக்கே. இப்ப 6 நடுவுக்கு வரணுமே, 6 சென்ட்ரல்ல வரணும். பிக்கும் கியூக்கும் சென்ட்ரல்ல 6 வரணுமே. அந்த கண்டிஷன் ஒன்றிக்கே. அதான் அது அப்படி எடுக்கல. கியூ மியூ இங்க வரும்னு கட்டாயமும் சொல்ல மேல. இங்க கட்டாயமா கியூ மியூ வருவாங்கன்னு சொன்னா வி இங்க எதுலயும் இல்ல, இங்கதான் வி ஈக்கிறாரு. அப்ப இங்கதான் வி ஈக்கிறாருன்னு எங்களுக்கு கன்ஃபார்ம் ஒண்ணு இல்ல தானே. சரியா? கியூ மியூ இங்க கட்டாயமா வருவாங்கன்னு இப்ப இருக்கிற நிலைமையில நமக்கு சொல்ல இயலாது. ஏன் இப்ப வி இங்க இருந்தா கியூ மியூ இங்க கூட வரலாம் தானே. மிஸ் என்னன்னா அந்த லாஸ்டா பாயிண்ட் தானே மிஸ், பியும் கியும் வாகனத்தை விடும் தரிப்பிடங்களுக்கு இடையே அமைந்துள்ள தரிப்பிடத்தில் ஆர் என்பவர் விடுவாருங்கிறதுக்கு தானே. அப்ப அதை வச்சு கீழே அந்த 2வது சைட்ல இருக்கிற அந்த இதுக்கு வாரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ஜி பழுதடைஞ்சிருந்தா அந்த சென்ட்ரல் ஆர் வரணுமே மிஸ். சென்ட்ரல் ஆர் வாரண்டா 2வது இதுல வாரத்துல கியூக்கு சான்ஸே இல்லை, பிக்கும் சான்ஸ் இல்லை, கியூக்கும் சான்ஸ் இல்லை, ஆருக்கும் சான்ஸ் இல்லை. 2வதுல வார கியூக்கு பக்கத்துல ஆர் வந்தா சரிதானே. இப்ப பி ஆர் கியூ டி இது சரியா.
PRQ இருக்குது. இது உங்களுக்கு PRQ நான் தானே வாசிச்சேன். பின்னால இந்த Q யோசிச்சு பாருங்க பாப்போம். ஆப்ஷன் இருக்குது இல்லையா? Pக்கும் Qக்கும் இடையில R வரணும். நாம தான் அல்பபெட் ஆர்டர்ல வாசிக்கிறோம். சரியா? Q முன்னால இருந்து பின்னால P இந்த இதுல R ஈக்கலாம் தானே. இல்ல நான் சொல்ல வந்த மிஸ் என்னன்னா அந்த 2வது லைன்ல இருக்கிற 2வது ஈக்கு தானே அந்த EFGH அந்த இதுல PQR வாரத்துக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்றேன். அத நான் முதல்ல சொல்லிட்டேன். வராது. PR முதலாவது வரிசையில தான் எங்க ஒரு இடத்துல வர போறாங்கன்னு சொல்லிட்டேன். இந்த வாரதுங்கிறதுக்கு உறுதி எனக்கு இந்த இடத்துல வச்சு உறுதியா சொல்லலாம என்னடா QU இங்க கூட வர சான்ஸ் இருக்கு. இங்க கூட வரலாம். வந்தா V இங்க கார்னர்ல ஒரு இடத்துல வரலாம் தானே. அப்ப இது எனக்கு கன்ஃபார்ம் இல்ல. சரியா? வரலாம் இங்கேயோ வரலாம். ரைட்? கேள்வி பாக்குறேன்னா Q என்பவர் தனது வாகனத்தை நிறுத்தும் தரிப்பிடம் யாது? ரைட். இதுல நாங்க கட்டிங் மெத்தட்ல தான் ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். Q எங்க பாக்குறா எனக்கு க்ளூலெஸ். சரியா? ஆனால் சில விடைகள் அதுல இருக்குது. என்ன? ஈர நிப்பாட்டலாம் Q. ஷுவரா நமக்கு தெரியும் PRQ 3 பேரும் முதலாவது ரோல தான் நிப்பாட்ட போறாங்க. ABCD இதுலதான் இங்க ஒரு இடத்துல நிப்பாட்ட போறாங்க. சரியா? அப்ப கீழ் வரிசையில வர யாரும் இல்லை. அப்ப அது பாருங்க சரியா விடைய அவங்க சரியான மாதிரி தந்திக்கிறாங்க. 2வது 3வது 4வது 3 விடையும் EFH அதாவது 2வது வரிசைக்குரிய ஆட்கள். சரியா? அப்ப எங்கேயுமே Q நிப்பாட்ட இயலாது. அவர் கட்டாயம் முதல் வரிசைக்குரியவன்னு நாங்க சொன்னோம். ஆகவே அடுத்தடுத்து 3 இடம் எங்களுக்கு கிடைக்கணும். ஆகவே 2 3 4வது விட வராது. முதலாவது விட தான். இதுல இருந்துதான் நான் டிசைட் பண்ணேன் இவரு Q. நீங்க சொன்னே சாரி அத வேற கன்ஃபார்மா டிசைட் பண்ணலாம் இதை வச்சு. சரியா? இப்ப டக்குன்னு நடக்கும். இவரு Qண்டா இவரு சரியா? இவரு Qண்டா இப்ப பாருங்க நீங்க சொன்ன அந்த ஆர்டர் டிஃபரெண்ட் ஆகுது பாருங்க. Q R நடுவுல வரணும், P அடுத்த பக்கம். அப்ப அந்த ஆர்டர் இங்கிட்டு தான் மாறி வரணும். இந்த இடத்துல V இல்ல, இதுல கட்டாயம் P தான். அப்ப இங்க இருக்க R. சரியா? Pக்கு ஆப்போசிட்ல யாருன்னு அப்படி எதுவும் சொல்ல இல்ல. இந்த கண்டிஷனை நாங்க பூர்த்தி செஞ்சுட்டோம். Qக்கு Uங்கிற கண்டிஷனையும் பூர்த்தி செஞ்சுட்டோம். சரியா? Uக்கு பக்கத்துல V ஈட்டக்கூடாது. அப்ப இவர் Uங்கிறதால இவர் கட்டாயம் V இல்ல. சரியா? அந்த கண்டிஷனையும் நாங்க பூர்த்தி செஞ்சுட்டோம். V ஒன்னு இங்க வைக்கலாம் அல்லது இங்க வைக்கலாம். ஆனால் ஒண்ணு சொன்னாங்க S-ம் T-யும் ஆப்போசிட் இடத்துல தான் இப்பன்னு சொன்னாங்க. இதுல P ஈக்கிறாரு. ஆகவே ஆப்போசிட் இடம்னா ஜோடியா வேணுமே. ஆகவே கட்டாயம் S-ம் T-யும் இங்கதான் இருக்க போறாங்க. அப்ப அங்கேயும் V இல்ல. SOT யாரு மேல கீழே இருந்து தெரியாது. SOT இந்த இடத்துல கட்டாயம் V இல்ல. அப்ப முதலாவது கேள்வியை செஞ்ச உடனே தான் கன்ஃபார்மா எங்களுக்கு அதுல பிளேசஸ் தெரிஞ்சுது. அதனால அந்த தரவுகள்ல இருந்து உங்களுக்கு முழுமையா அதை தீர்க்க ஏல மாட்டிக்கின்னு அதுல கன்ஃபியூஸ் ஆகி நிக்காம டக்குன்னு கேள்விக்கு போங்க. கேள்வியில உங்களுக்கு அந்த ஈஸியா மெத்தட தருவிச்சுப்பாங்க. T என்பவர் தனது வாகனத்தை எங்கே நிறுத்துகிறார்? இப்ப 37வது கேள்வி. T எங்க நிப்பாட்டி பாரு. டக்கு டக்குன்னு சொல்லலாம். T வந்து பொசிஷன் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடலாமா? அந்த P பொசிஷனை எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லி. P எப்படி வந்தான்னு சொன்னால் திருப்பியும் நான் அதற்கா சொல்றேன்னா அது கொஞ்சம் தெரியா சொல்ல பாருங்க. நாங்க ஒண்ணு மட்டும் தான் இதுல சொல்லி வச்சீங்க. V இதுல V வரலாம், இதுல V வரலாம், இதுல V வரலாம். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப Q 36ல நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். Q வந்து B ல. இங்க Q கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அப்ப அங்க Qண்டா Qக்கு ஆப்போசிட் தானே U. அப்ப இதுல U. சரி, அப்ப இதுல U வந்ததால இதுல கட்டாயம் B இல்ல. சரியா? அதையும் சொல்லிட்டோம். ரைட். P எப்படி வந்தாருன்னு சொன்னா இதுல ஏற்கனவே சொன்னாங்க Pக்கும் Qக்கும் நடுவுல R. அதாவது PRQங்கிறது ஒரு வரிசையா வரணும். சரியா? அப்ப இந்த பக்கம் அந்த வரிசையை பார்த்தா வராது. ABCன்னு பார்த்தா அந்த வரிசை வராது. BCDல தான் அந்த வரிசை வர சான்ஸ் இருக்கு. இப்ப Q ஒரு கார்னர்ல இருக்கணும், P ஒரு கார்னர்ல இருக்கணும். அப்படித்தானே? அப்பதான் நடுவுல R வருவார். அப்ப இந்த இடம் கட்டாயம் P-க்குரிய இடமா இருந்தா தான் C வந்து R-க்குரிய இடமாய். PRQ இந்த ஆர்டருக்காகத்தான் நாங்க அதை வச்சுதான் அதை கண்டுபிடிச்சோம். சரியா? அப்ப இங்க U ஈக்கிறதால கட்டாயம் பக்கத்துல V ஈக்க மாட்டாரு. இப்ப V இங்கேயோ தான் நீக்கிறார்.
ஆனால் எங்களுக்கு இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எஸ்ஸுக்கு ஆப்போசிட்ல டி, சோடி வேணும் எங்களுக்கு. அப்படி ஒரு சோடியா அமையக்கூடிய இடம் டேயும் ஈயும் மட்டும்தான். இதுல எஸ்ஓ டியோ தான் நீக்கலாம். எஸ் டி ஜோடி தான் இந்த இடத்துல இருப்பாங்க. கட்டாயம் பி இதுல இல்லை. ஆகவே பி இங்க தான் இருக்கிறார். அதுல டி எந்த இடத்துல நிப்பாட்டுவாங்கன்னு கேட்டீங்க. இப்ப இதுலயும் கேள்வியில இருந்து தான் நாங்க விடையை கண்டுபிடிக்க போறோம். எஸ்ஓடி தான். எஸ் டி மேலேயோ கீழேயோன்னு தான் பார்த்தோம். அப்ப விடையிலையும் தான் கண்டுபிடிக்க போறோம். ஏ அல்லது ஈண்டு விட வரணும். அதுல தந்திக்கிற விட ஈ மட்டும்தான். ஏண்ட விட அதால தான் அவங்க தரையில. அவன் 37வது 2வது விட அதுல இருந்து ஈண்ட ஸ்டேஷன்ல எஸ் தான் நிப்பாட்டிக்கிறாரு. ஏ ஸ்டேஷன்ல சரியா செஞ்சனா இந்த ஸ்டேஷன்ல டி நிப்பாட்டுகிறாரு. ஏ ஸ்டேஷன்ல எஸ் நிப்பாட்டுகிறார். ஆர் மற்றும் எஸ் என்ற சாரதிகளின் தரிப்பிடங்களுக்கு இடையே வாகனத்தை நிறுத்துபவர் யார்? ஆருக்கும் எஸ்ஸுக்கும் இடையில வாகனத்தை நிறுத்துறது யாரு? கியூ. 38க்கு 4வது விட. 39 பாருங்க. முதலாவது வரிசையிலே வாகனத்தை நிறுத்துபவர்கள் யார் என்பதை ஒழுங்குமுறையில் காட்டும் விடை. முதலாவது வரிசையில என்ன ஆர்டர்? எஸ் கியூ ஆர் டி. முதலாவது விட. 40 பாருங்க. இரண்டாவது வரிசையிலே வாகனத்தை நிறுத்தும் ஆர்டர் வந்து டி யூ டேஷ் வி. பாருங்க இந்த 40 இப்ப இது அவ்வளத்தையும் இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இதுல சிக்கல் ஈக்கிட்டா கூட பாருங்க இந்த வகையில ஹெல்ப் பண்றாங்க. 40வது விடையில இருந்து கூட உங்களுக்கு அந்த விடையை கண்டுபிடிக்கலாம். பாருங்க 40வது கேள்வி 40ல கேட்டீங்க இரண்டாவது வரிசையில வாகனத்தை நிப்பாற்ற ஆர்டர். சரி, நீங்க இந்த ஆர்டர் கண்டுபிடிக்கல, உங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, எப்படி செய்யறேன்னு தெரியலன்னு சொன்னா 5 கேள்வியும் வாசிக்கிறது பொருத்தம் நினைக்கிறேன். 40 பாருங்க. அந்த டேஷ் அதாவது ஜி ஸ்டேஷன் ஃபங்க்ஷன் இல்லாம இருக்கிறேன். அப்ப டேஷ் வந்திக்கிறது 3வது 4வது விடையில மட்டும்தான். சரியா? அதுலயும் கார்னர்ல வந்திக்க கூடியது கார்னர்ல பி வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அப்ப 4லயும் 3லயும் அந்த விட ஈக்குது. அப்ப அட்லீஸ்ட் அந்த ஐடியாவை வச்சாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். 40 கட்டாயம் அந்த ரெண்டுலயுமே யூ 2வது ஸ்டேஷன்ல தான் ஈக்குது. சரியா? 3வது 4வது யூ ஸ்டேஷன்ல தான் ஈக்குது. அதை வச்சு கூட நீங்க வியும் யூவும் பக்கத்துல வரையில அந்த கண்டிஷன் ஒன்னிக்கு தானே மிஸ்? வியும் யூவும் பக்கத்துல வரையலாம் பாருங்க. 39 40 ரெண்ட வச்சும் நீங்க கண்டுபிடிக்கலாம். பாருங்க. சரியா? அப்ப யூ 2வது ஸ்டேஷன்ல கன்ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு. அப்ப யூ 2வது ஸ்டேஷன் தான். 2வதுல கியூ வார விட 39க்கு முதலாவது 3வது மட்டும். சரியா? முதலாவதே 3வது மட்டும்தான் வரும். அப்ப அந்த மாதிரி எந்த சின்ன ஒழுங்கான நீங்க ஐடியா ஒண்ணு எடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் நான் நினைக்கிறேன். எக்ஸாம்ல உண்மைக்கு ஐடியா வராது. அதுக்குதான் அந்த நிறைய எக்ஸாம்ஸ செய்ய சொல்றது. இன்ட்ரெஸ்டா இருக்கும். உண்மையா நான் உண்மையா சொல்றேன். நீங்க வந்து அப்ளை பண்ணி செஞ்சீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எடிக்ட் மாதிரி ஆகிரும். என்ன எக்ஸாம் கால் பண்ணாலும் செஞ்சு பார்ப்போம், இது ஒருக்கா செஞ்சு பார்ப்போம், அதோட எடிக்டாவே ஆகிரும். அந்த அளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஐக்கியூ பொறுத்த வரைக்கும் ஜெனரல் நாலேஜ் எல்லாம் அது வேற சப்ஜெக்டா. இப்படி ஒரு விஷயம் தானே. இப்ப நம்ம செஞ்சுட்டு போகல லாஸ்ட்டுக்கு டைம் ஒண்ணு அப்செட் ஆகிட்டுன்னு சொல்லுங்களேன். அப்ப ஏதோ ஒண்ணுக்கு மார்க் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. நிச்சயமாக உங்களுக்கு தரவை மார்க் பண்ணி செஞ்சுட்டு போறதுக்கு டைம் இல்லைன்னு ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு சொல்லுங்களேன். அப்ப இந்த மாதிரி கேள்விக்குள்ளேயே விடைகள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பங்கள் இருக்கும். எல்லாத்தையும் சொல்ல இல்லாது. எனக்கு லாஸ்டா பேப்பர் செஞ்சுட்டு வந்த சில பேர் சொன்னாங்க டைம் அப்செட் ஆகி அவங்க செய்யாம விட்டது தெரியுமா? பிக்சர் கேள்வி, படம் பார்த்து செய்யற கேள்வி. நாங்க சாதாரணமா படம்னு சொல்லக்கூட ஈஸின்னு தான் நினைப்போம். அப்படிதானே? படம் 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்ல வர மாதிரி கேள்வின்னு தான் நினைப்போம். அது வந்து கஷ்டமா இருக்கும். அதுவும் கஷ்டமா தான் இருக்கும். அது கூட டைம் நமக்கு நிறைய எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல டைம் சும்மா அது செய்யாம உடனே நேரம் எவ்வளவு மன வருத்தம் ஆயிக்கும் சொல்லுங்க பாப்போம். ஆனா அதுல எல்லாம் சாலிடா நமக்கு ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாப்போம். இதுலயும் கடைசி ஒரு 5 கேள்வி இது படங்கள். ரைட்.
41 தொடக்கம் 45 வரையுள்ள ஒவ்வொரு வினாவும் வீடொன்றின் எண்ணல் வழியாக ஒருவர் கல்லொன்றை வீசி எறிந்து உடைத்தமை தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டது. பாருங்க, இதுவும் அந்த உண்மை பொய் கொஸ்டின் ஒண்ணுதான் இது. அது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 5 பிள்ளைகளிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டன. அவர்கள் சக்கீர், அசூர், காதர், அகில், குமார் என்பவர்கள் ஆவர். 5 பேர்ட்ட விசாரணை செய்யறாங்க. 5 பேரும் ஒரு வகையான விடையை சொல்றாங்க. நாங்க இத ஈஸியா பார்ப்போம். யாரெல்லாம்? சக்கீர், அசூர், காதர், அகில், குமார். ஓகே, இப்படி ஷைனிங் ஆயிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தள்ளி எழுதுகிறேன். முதலாவது ஒருத்தர் சொல்றாரு, முதலாவது கூற்று, அது தான் இல்லை என சக்கீர் கூறுகிறார். சக்கீர் சொல்றாரு அது தான் இல்லைன்னு சொல்றாரு. சரியா? அகில் தானே, அகில், அசூர். அவரு தான் இல்லைன்னு சொல்றாரு சக்கீர். அப்ப அவர் இல்லையா? அவர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவர் இல்லைன்னா ஒன்றில் இவரோ 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 இவரோன்னு தான் அர்த்தம் இல்லையா? அவரு தான் இல்லைன்னு சொல்றாருன்னா வேற யாரோ ஒருத்தர் தான் அர்த்தம். சரி, 5 பேர்ல ஒரு ஆள் தானே. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது கூற்று, அதை எரிந்தது அசூர் என காதர் கூறினார். இப்போ ஒருத்தர் சொல்ற கூற்று காதர் சொல்றாரு அது அசூர். சரியா? அது அசூர் தான் செஞ்சு ஒரு ஆள் சொல்றாரு, காதர் சொல்றாரு. மூணாவது ஒருத்தர் சொல்றாரு அசூர் சொல்றாரு அதை எரிந்தது காதர். காதர் தான் அதை செஞ்சாண்டு ஒரு ஆள் சொல்றாரு. அப்ப நீங்க தேவையான இதை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து யாரு? நம்மட சக்கீர் சொன்னது முதலாவது. ரெண்டாவது கூற்ற சொன்னது அசூர். மூணாவது கூற்ற சொன்னது காதர். நாலாவது கூற்று சொல்லப்படுவது எப்படி? அதை செய்திருக்க முடியுமானவர் சக்கீர் அல்லது காதர். சக்கீர் அல்லது காதர். சக்கீர் செஞ்சுக்கலாம் அல்லது காதர் செஞ்சுக்கலாம்னு சொன்னது யாரு? குமார் சொல்றாரு. அகில் கூறியதாவது அது குமார் மற்றும் சக்கீர் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து செய்தனர். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செஞ்சு சொல்றாரு. யாரு 2 பேர்? குமார் மற்றும் சக்கீர். குமாரும் சக்கீர். இதை நாங்க வலிமையா மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணி, இது கொஞ்சம் வித்தியாசமான கூற்று. அல்லதுங்கிறது வார்த்தை வேற. நாலாவது கூற்றுல சொன்னது அல்லது. சரியா? இவரோ அல்லது இவரோ. சரியா? 2 பேர்ல ஒருத்தர் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 5வது கூற்றுல நம்ம குமார் யாரு சொன்னது? அகில் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா 2 பேரும் சேர்ந்துதான் அந்த வேலைய செஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? ரெண்டாவது அந்த மாறி வருமா? அது ரெண்டாவது அதை எரிந்தது அசூர் என காதர் கூறினார் வரும். அந்த நீங்க ரெண்டாவது அசூர்னு போட்டிருக்கிறது காதர். சரி, இது காதர். காதர் தானே? காதர் கீழே அசூர், மற்றது அசூர். சரி, தேங்க்யூ. சரியா? அப்ப இப்படி பாக்கிட்டு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. என்ன, எல்லாருமே ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு கூற்று சொல்லிக்கிறாங்க. இப்ப நமக்கு எந்த வகையான கேள்வி வரப்போகுதுன்னு பார்ப்போம். யார் சொன்ன உண்மைன்னு கேட்கிறாங்களா, யார் அடிச்சன்னு கேட்கிறாங்க. மேற்படி கூற்றுக்களுள் ஒன்று மட்டும் உண்மையெனின் கீழே பெயர் குறிப்பிடப்பட்டவர்களுள் எண்ணல் வழியே கல்லை வீசியவர் யார்? இதுல ஏதாவது ஒரு கூற்று மட்டும்தான் உண்மையாக இருக்க முடியும் என்றால், சரியா, ஒரு கூற்று மட்டும்தான் உண்மையாக இருக்க முடியும்னா யாரு சொன்னது? யாரு வீசிப்பாங்க? சரியா, வீசியவர் யார்? யாரு வீசிக்கலாம்னு தான் கேள்வி. ஒரு கூற்று மட்டும் உண்மையாக இருக்கேன்னு சொன்னா யாரு வீசிப்பாங்க? பாருங்க, இதுல எத்தனை பேருட கூற்று உண்மை? சக்கீர் தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்றது எத்தனை கூற்று? எத்தனை பேர் சொல்றாங்க சக்கீர் தான் செஞ்சாருன்னு சொல்லி? ஈஸியா இப்ப நான் இது மார்க் பண்ணதுல உங்களுக்கு ஈஸியா பார்க்கலாம். சக்கீரே சொல்ற தான் செய்யல. யாரு? குமார் சொன்னது மட்டும்தான். குமார் மட்டும்தான் சொல்றாரு சக்கீர் செஞ்சது. அப்படித்தானே? அகில வந்து நாங்க இதுல முழுமையா எடுக்க இயலாத ஒரு பிரச்சனை நீக்குது. ஏன்? அகில் வந்து சொன்னது 2 பேரும் சேர்ந்து செஞ்சது. சரியா? 2 பேரும் சேர்ந்து செஞ்சேன்னு தான் சொன்னாரு. தனியா அவரு செஞ்சேன்னு சொல்லல. 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருந்தா. சரியா? அப்ப
சக்கீர்னு சொன்னது ஒருத்தர் தான். சரியா, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கூற்று. ரைட். அசூர் தான் செஞ்சாருன்னு எத்தனை பேர் சொல்றாங்க? 2 பேர் சொல்றாங்க. சரியா, நாங்க இந்த இதுல தடவை சக்கீரை பத்தி யோசிக்க தேவையில்லை. முதலாவது கேள்வியில சக்கீர்னு ஆன்சரே இல்ல அதுல. ஓ அதுல சக்கீரே இல்ல. அப்ப அசூர், காதர், குமார், அசூர் அல்லது காதர், அந்த மிச்ச 4 பேர் தான் ஈக்கிறாங்க. 3 பேர். ரைட். அடுத்தது காதர் தான் செஞ்சாரு எத்தனை பேர் சொல்றாங்க? 3 பேர் சொல்றாங்க. அகில் தான் செஞ்சேன்னு சொல்லி ஒருத்தர் தான் சொல்றாரு. யாரு? சக்கீர் மட்டும் தான் சொல்றாரு. குமார் தான் செஞ்சாலும் ஒருத்தர் தான் சொல்றாரு. சரியா, ரைட். இப்ப இதுல உங்கள்ட்ட கேட்டது ஒரு கூற்று மட்டும் உண்மைன்னு சொன்னால், ஒரு கூற்று மட்டும் உண்மைன்னு சொன்னா யாரு செஞ்சுப்பாங்க? அப்போ ஒரு கூற்று மட்டும்தான். இது அசூராக இருந்தால் 2 கூற்று உண்மையாகும். காதராக இருந்தால் 3 பேர்ட கூற்று உண்மையாகும். சரியா, அப்ப ஒரு கூற்று மட்டும் உண்மையாகும்னு சொன்னா ஒண்ணு சக்கீரா ஆயிக்கணும், அல்லது அகிலா ஆயிக்கணும், அல்லது குமாரா ஆயிக்கணும். இதுல எங்களுக்கு தந்திக்கிற விட வந்து விடையில எங்களுக்கு குமார் மட்டும்தான் அதுல பொருந்துறாரு. 41க்கு 4வது விடை. அந்த கடைசி கூற்று எங்களுக்கு ஏன் சேர்த்து எடுக்க இயலாது? அகில் கூறியதாவது அது குமார் மற்றும் சக்கீர் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து செய்தன்னு சொல்லி அதை ஒரு கூற்றா எடுக்க இயலாதா எங்களுக்கு? அதையே நீங்க ஒரு கூற்று இதுல இத ஒரு கூற்றா நீங்க பண்ணினாலும் உங்களுக்கு விட வராது. ஏன்னு பாருங்க, இதுல தந்திக்கிற விடைகள் எப்படி தந்திக்கிறாங்க? ஒருத்தரா தான் தந்திக்கிறாங்க. சரியா, ஒருத்தரா தான் தந்திக்கிறாங்க. ஒண்ணு அசூர் அல்லது காதர், அசூர் அல்லது காதர் அல்லது குமார் தனித்தனியை தான் தந்திக்கிறாங்க. அப்ப தனித்தனியே ஈக்கிறாங்கன்னு சொன்னா இது வந்து ஜாயிண்டான ஒரு கூற்று தானே, 2 பேர் சேர்ந்து செஞ்ச கூற்று. சரியா, அப்படின்னா நமக்கு 4வது விட குமாரும் இவருமா வந்திக்கோணும். சரி, அப்பவும் இவர் சொல்றது பொய்யாகிரும், அகில் சொன்னது பொய்யாகிரும். அகில் என்ன சொல்றாரு? சேர்ந்துதான் செஞ்சாங்கன்னு தானே சொல்றாரு. அப்பவும் இந்த கூற்று பொய்தான். நீங்க இந்த கூற்றை உண்மைன்னு எடுக்காட்டி இது பொய்தான். சரியா, விளங்குதா? அப்படின்னு நீங்க கேள்வியில வச்சு டிசைட் பண்ணணும்னு சொல்றீங்களா? இப்ப ஒவ்வொரு வீடொன்றின் எண்ணல் வழியாக ஒரு இப்ப நம்ம எடுக்க இல்ல. கேள்வியில தந்திக்கிற விடைய வச்சுதான் நாங்க இதை எடுக்க இல்ல. சரியா, சக்கீலோ குமார் 2 பேரும் சேர்ந்துன்னு சொன்னால் அகில் சொன்ன கூற்று உண்மையாயிருக்கும். இப்ப நமக்கு ஒத்தையா தான் விட தந்தி, ஒருத்தரா தான் தந்திக்குது. ஆகவே கட்டாயம் இதுல இந்த கூற்றை உண்மைண்டே எடுக்கலாதுங்க. இதை கன்சிடர் பண்ணவே இயலாது. அந்த ஒருவர் கல்லொன்றை எறிந்திருக்கான்னு சொல்லி மிஸ் அந்த கேள்வியில் மேலுக்கே எண்ணல் வழியாக ஒருவர் கல்லொன்றை வீசி எறிந்தினான சொல்லியிருக்கேன் மிஸ். அதை வச்சுதான் நாங்க இதை எடுக்க இயலாதுன்னு தான் வரும், அப்படித்தானே? அப்படி ஒரு விஷயமா அதுல சொல்லி ஏன்னா அதுலயே உங்களுக்கு ஒரு குழு ஈக்குதுன்னு சொல்றீங்க. வீடொன்றின் எண்ணல் வழியாக ஒருவர் கல்லொன்றை வீசி எறிந்து உடைத்தமை தொடர்பாக அதுல இருந்தும் இருக்கலாம். உங்களுக்கு அதுல இருந்தும் இந்த கூற்று வந்து பொய் என்று சொல்லி எடுக்கலாம். இது முழுமையா பொய்யான ஒரு கூற்று, ஒருவர் தான் வீசினார் என்று சொல்லி. அடுத்து பாருங்க, கூற்றுக்களுள் 2 மற்றும் உண்மையெனின் அதை செய்தவர் யார்? 2 கூற்றுதான், 2 கூற்று உண்மையாக இருக்கும் சொன்னால் அதை செஞ்சது யாராய்க்கும்? இனி சும்மா நம்பர்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு விட சொல்றேன். 2 கூற்று யாருக்கு உண்மையாகுது? அசூர். சரியா, அசூருக்கு 2 கூற்று உண்மையாகுது. ஆகவே அசூர். 43 இதுவும் அதே டைப். 3 மட்டும் உண்மையெனின் அதை செய்தவர் யார்? 3 கூற்றுக்கள் உண்மையாகும்னா அது செஞ்சவர் யாராய்ப்பாரு? காதர். மேலே உள்ள கூற்றுக்களை கூறிய பிள்ளைகளில் ஒருவர் மட்டும் எண்ணலை உடைப்பதில் தொடர்பு பட்டவர் எனில், திருப்பி உங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க பாருங்க. 2 பேர் இல்ல, ஒருத்தர் மட்டும்தான் உடைச்சிக்கிறாராம். அக்கூற்றுக்களுள் ஒன்று மட்டும் உண்மையாகவும் ஏனைய கூற்றுக்கள் அனைத்தும் பொய்யாகும் சந்தர்ப்பங்கள் எத்தனை உள்ளன? திருப்பியும் அதே கண்டிஷன் தான், ஆனால் எத்தனை சந்தர்ப்பங்கள் உள்ளது கேட்டீங்க. எத்தனை சந்தர்ப்பம்? ஒன்று மட்டும் உண்மையாக கூடிய சந்தர்ப்பம் 3. இப்ப நாங்க ஏற்கனவே இதை பொய்யா தானே வச்சுக்கிறோம். சரியா,
திருப்பியும் அதை பொய்யாக்குறாங்க. இல்ல 2 பேர் சேர்ந்து செய்ய இல்ல. இப்ப இதை நாங்க கன்சிடரே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னால் 3வது விட. ஒரு கூற்று மட்டும் உண்மை அமைகிறது சக்கீருக்கும் அகிலுக்கும் குமாருக்கும் 3 சந்தர்ப்பம். மேலே உள்ள கூற்றுக்களை கூறிய பிள்ளைகளில் ஒருவர் மட்டும் எண்ணலை உடைப்பதில் தொடர்புபட்டவரெனின் அக்கூற்றுக்களுள் 2 மட்டும் உண்மையாகவும் ஏனைய அனைத்தும் பொய்யாகும் சந்தர்ப்பங்கள் எத்தனை உள்ளன? திருப்பியும் அதே இது. அப்படியான சந்தர்ப்பம் எத்தனை இது? 2 கூற்றுக்கள் உண்மையாகிறது, ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் இது. மேல பேரை கேட்டாங்க, கீழே அப்படி எத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு கேட்டீங்க. பாருங்க, சரியா பாருங்க. அப்படி உங்களுக்கு அந்த தரவு சொல்லி காட்டி ஒருவர் மட்டும் எண்ணலை உடைப்பதில் தொடர்பு பட்டவரெனின் அப்படின்ற ஒரு தரவு தந்தி காட்டி நீங்க கட்டாயம் இதையும் சேர்த்து கன்சிடர் பண்ணித்தான் இப்ப இதுல கவுண்ட் கொடுக்கணுமா? அப்படி ஒரு வசனம் தந்தி காட்டி 44, 45க்கு இந்த 5வது கூற்றையும் நீங்க சேர்த்துதான் கவுண்ட கொடுக்கணும். கவுண்ட் தானே கேட்டீங்க. இப்ப மேல கேட்டதெல்லாம் உங்களுக்கு யாரு செஞ்சதுன்னு தான். சரியா? பேரை இப்ப கவுண்ட் கேட்டா கட்டாயம் நீங்க அதுல இத பார்த்துதான் கொடுக்கணும். எனக்கு இதுக்கு ஒரு விட சொல்லுங்க பாப்போம். இதுல யாருமே இதுல தொடர்பு படையிலன்னு சொல்லுங்களேன். இப்ப எத்தனை கூற்று உண்மையாயிருக்கு? இந்த 5 பேர்லயா? 5 பேரா? 5 பேர்ல யாருமே ஜன்னலை உடைக்கல. அப்படியாக இருந்தால் இதுல எத்தனை கூற்று உண்மை? ஏதாவது உண்மையா? ஒரே ஒரு கூற்று உண்மை இல்லையா? சக்கீர் சொல்றாரு தான் இல்லைன்னு சொல்லு, அது உண்மை இல்லையா? அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கேட்டிருந்தால் அதுலயும் ஒரு கூற்று உண்மையாகும், சக்கீர் சொல்றது உண்மையாகும். சக்கீர் தான் இல்லைன்னு சொன்னாரு, அவர் இல்லங்கிறது உண்மைதான். அதுல நாற்பத்தி 50 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றும் இரு உருவச்சோடிகளை கொண்டுள்ளது. அவை காட்டப்பட்டிருப்பது ஏக்கு டிஐ போன்று, சிக்கு டிஐ போன்ற கோலம். அதாவது ஏபிசி ஏக்கு பி மாதிரி, சிக்கு டி என்பதாக ஆகும். படத்தை நன்கு அவதானித்து பார்த்து டி என்ற இடத்துக்கு பொருத்தமான உரை தரப்பட்டுள்ள விடைகளிலிருந்து தெரிவு செய்து இலக்கத்தை வினாவின் நிறைவுள்ள புள்ளிக்கோட்டிலிருந்து எழுதுக. சொல்லுங்க பாப்போம். அதுல உங்களுக்கு ஒரு உதாரணம் தந்திக்கு பாருங்க. ஏக்கு பி, நீங்க பிக்சர்ஸ பாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏக்கு பாக்குறீங்க தானே? ஏக்கு பி எப்படி இருக்குது? என்ன ஒரு தொடர்பு? நீங்க இதால ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இல்லையா? ஏ வந்து வலப்பக்கம் பாக்குறாரு, பி வந்து இடப்பக்கம் பாக்குறாரு. ஆகவே அதே மாதிரி ஒரு தொடர்பு சிக்கும் டிக்கும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. சி கீழே பாக்குறாரு, டி மேல பாக்குறாரு. எதிர் பக்கங்கள், மிரர் இமேஜ் சொல்றதை விட எதிர் பக்கங்கள் இந்த கன்செப்ட்ல ஈக்குது. அப்படி ஏதோ ஒரு தொடர்பு ஒண்ணு ஈக்கோன்னு சொன்னீங்க. ஈஸி. சொல்லுங்க பாப்பா. 46 டக்குன்னு ஆன்சர் சொல்லலாம். 46க்கு சொல்லுங்க. நாலாவது பொருத்தம். 46க்கு 4வது பொருத்தம். அதாவது உள்ள இருக்கிற செவ்வகம் வெளியே பெருசா வந்துட்டாரு, வெளியில இருக்கிற முக்கோணம் மேல போய் தலைகீழாவிட்டாரு. சரியா? அப்ப உள்ள இருக்கிற ஸ்டார் பெருசா வரணும், வெளியே இருக்கிற அரைவட்டம் மேல போய் தலைகீழா மாறணும். அவை அப்படியான ஒரே ஒரு ஆப்ஷன் 4வதுல இது. 46க்கு 4. இது உங்களோட கண் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க அதை தெளிவா பார்க்கணும். சரியா? கொஞ்சம் தெளிவா பாருங்க, அவதானமா பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல
ட்ரப் பண்ணி விட்டுருவாங்க. 47 பாருங்க பாப்போம். ரெண்டாவது ரெண்டாவதா ரெண்டாவது என்ன ரெண்டாவதா முதலாவதான்னு பாருங்க பாப்போம். முதலாவது பாருங்க மிஸ். ஏன் முதலாவது வரலாம் வரக்கூடாது? அரைவட்டமா சின்ன இடைவெளியும் நீக்குது. அடுத்த பிக்சர்ல அது அப்படியே திரும்பும். வலப்பக்கமாவோ இடப்பக்கமாவோ திரும்புது. சேர்ந்து திரும்புது. ரெண்டும் நடக்குது 90 டிகிரி. சரியா? இந்த பிக்சர்லயும் சி பிக்சரும் இப்படி இருக்குது. முதலாவது இது சேரணும், அடுத்தது 90 பாகையில திரும்பணும். ஏன்னா ஆனால் ஏயும் பியையும் பாருங்க, அளவு மாறவே இல்லை. ஜஸ்ட் இது ரெண்டு பேரும் சேர்வை மட்டும்தான் அந்த இடத்துல. சரியா? எக்ஸ்டெண்ட் ஆகல, நீட்டு படையில. சரியா? அப்ப அந்த மாதிரி ஒரு கன்செப்ட் இதுல சேரணும், நேரா வரணும். சரியா? அப்ப அப்படி இருக்கிறது ரெண்டாவதுலதான் மிக சரியா இருக்குது. அளவு மாறாம ரெண்டாவது வரும். முதலாவது வந்து கொஞ்சம் அந்த நீட்டுப்பட்ட மாதிரி, அதாவது இது ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி இல்ல, இதுல எக்ஸ்ட்ரா பீசஸ் கொண்டு போய் சேர்த்த மாதிரி இருக்குது. சரியா? கிட்ட கிட்ட வந்து சேர்ந்த மாதிரி இல்ல. சரி, அந்த அளவு தான் அதுல முதலாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் வித்தியாசப்படுது. ஆனால் ரெண்டாவது தான் மிக பொருத்தம். அடுத்த சொல்லுங்க 48க்கு அதுவும் சரியான ஈஸி. ஒண்ணுமே மாறல, திரும்ப கூட இல்ல, உள்ள இருக்கிற வெளியே, வெளியே இருக்கிற உள்ள. நாலாவது 48 4. 49 ரெண்டாவது மிஸ். ரெண்டாவது என்ன, அதுலயும் வந்து இன்னொரு பக்கம் திரும்புற பக்கத்துல ஒரு சின்ன வித்தியாசம் ஒண்ணு. இப்ப ஏபி பிக்சர் எப்படி முக்கோணம் வலது பக்கம் நீட்டப்பட்டீங்கன்னு சொன்னால் அதுல இருக்கிற சதுரத்தில இடது பக்கம் நீட்டப்பட்டி. சரியா? அதுக்கு எதிர் பக்கத்துல நீட்டப்பட்டதா இருக்குது ஏபி. அப்ப சில அந்த முக்கோணத்துல வலது பக்கத்துல நீட்டைய, இடது பக்கம் இடஞ்சுழியா அதை நீட்டி வச்சுக்கணும். இடஞ்சுழியில நீட்டி வச்சுக்கணும். அப்ப அது இடஞ்சுழியில நீட்டினால் கட்டாயம் டி பிக்சர் வலஞ்சுழியில நீட்டப்பட்டதாக இருக்கும். வலது பக்கமா நீட்டும். சரியா? அது வந்து ரெண்டாவதுல பொருத்தமா இருக்குது. 49க்கு 2. 50 வந்து கம்ப்ளீட்டா ஒரு மிரர் இமேஜாவே இருக்குது. பாருங்க, ஏக்கு பி ஒரு பிம்பமா இருக்குதுன்னா, தலவாடி பிம்பமா இருக்குது ஏக்கு பி. அப்ப அதே மாதிரி சிக்கு தலவாடி பிம்பம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு ரெண்டாவதோ மூணாவதோ உங்களோட கண்ணுக்கு டக்குன்னு சரியா படும். சரியா? 1 4 சரி பிள்ளைன்னு பற்றும். ஆனா 2ம் 3ம் சரியா படும். அதுல கவனமா பாருங்க, அந்த கடைசியில இருக்கிற லைன், கடைசி பஸ் இருக்கிற லைன். சரியா? கடைசி அந்த முழு பிக்சர்லயும் இந்த லைன் இப்படி. சரியா? இந்த சரிவை பாருங்க, அந்த முழு பிக்சர்ல சரிவுல இந்த மாதிரி வந்தது. ஆகவே மிரர் இமேஜா அப்படியா வந்தீங்க? சாரி, மூணாவதுல அப்படியே வந்தது. இப்படி வந்திக்கிற சி படத்துல இந்த லைன் வந்து இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சரிவு வந்துக்குது. ஆகவே மிரர் இமேஜா வரக்கொள்ள, தலவாடி பிம்பமா வரக்கொள்ள அந்த சரிவு எப்படி வரும்னு சொன்னால் இப்படி வந்திக்கிற சரிவு அடுத்த பக்கம் மாறி வரும். கட்டாயம் அதே மாதிரி வரக்கூடாது. சரியா? அப்படி அதே மாதிரி வரக்கூடாதுன்னா உங்களுக்கு ரெண்டாவது வராது, மூணாவது. ஒரு ஈஸி பேப்பர், அதனால டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீங்களும் ஏற்கனவே கொஞ்சம் பாஸ்ட் பேப்பர் செஞ்சு உங்களுக்கு பழக்கம் இருக்கிறதால கொஞ்சம் குயிக்கா இதை எடுத்துக்கொள்ளக்கூடியமா இந்திக்கும் 2 hours பிரயோசனமா இந்திக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க வேற பேப்பர்ஸையும், பாஸ்ட் பேப்பர்ஸ்.
எந்த பேப்பர்ஸ்க்கானாலும் கட்டாயம் செய்யுங்க சரியா. எக்ஸாம்ஸும் எந்த எக்ஸாம்னாலும் அப்ளை பண்ணி செய்யுங்க. ஒரு எம்எஸ்ஓ எக்ஸாம்னா கூட இது பண்ண வேணாம். நான் இப்ப ஆன்சர் தந்த அந்த தட்டு கேள்வி இதே அது ஒரு எம்எஸ்ஓ பேப்பர் கேள்வி அவனுக்கு சரியா. ஆனா நல்லா இருந்தது. இப்ப அந்த பேப்பர்ஸ் கூட அதுவும் நல்லா எல்லாமே இப்ப ஒரே மாதிரி ஐக்யூங்கிறது ஒரே ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் போய்த்து தீக்குது. ஆகவே இதையும் இது பண்ண வேணாம். ஏண்டதுகளை குடிமான எக்ஸாம்ஸை கட்டாயம் போட்டு செய்யுங்க. சிலது கிளம்புல இருக்குது, ட்ராவல் பண்ண கஷ்டம், அப்படியான சில பிரச்சனை லீக்குது கேர்ள்ஸுக்கு, செலவு அப்படி நிறைய பிரச்சனை லீக்கி தான். அந்த மோட்டிவேஷனை கைவிட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைங்க. உங்களோட முயற்சி ஆயிக்கட்டும், சல்லி ஆயிக்கட்டும், மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. எந்த எக்ஸாம்னாலும் ட்ரை பண்ணி செய்யறதுக்கு கண்டினியூவா ப்ராக்டிஸ்ல இருங்க சரியா. நினைக்கிறேன் இது இப்போ உங்களுக்கு கிளாஸே எனக்கு கிடைக்காது. கண்டினியூவா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்ல பண்ணி நிறைய குரூப்ஸ்ல இருப்பீங்க. வார எந்த கேள்விகளா இருந்தாலும் ஜஸ்ட் சும்மா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படியோ இதுல ஒரு நியூஸ் பேப்பர்ல ஜஸ்ட் கையில இருக்கிற ஒரு பேப்பர்ல செஞ்சு பார்த்துட்டே இருங்க. அது உங்களுக்கு ஹெல்ப் ஆகிக்கும். அது ஒரு கண்டினியூட்டான உங்களுக்கு தரும் சரியா. நான் சொல்றேன் எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய அப்ளை பண்ணி பெரும்பாலும் சொல்ற டேட்டுக்கு எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். டிலே ஆகக்குள்ள நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா கஷ்டம் அந்த சும்மா விட்டுருவோம். கஷ்டம் இல்ல, ஓகே படிச்சுட்டோம் தானே, படிச்சு வச்சு தானே இருக்கிறோம் அப்படின்னு விட்டுருவோம். அப்படி செய்ய வேணாம், கண்டினியூவா செஞ்சு பார்த்துட்டீங்க. ஏன்னா திடீர்னு தான் எக்ஸாம் அந்த டேட்டை கால் பண்ணக்குள்ள ஒரு டச் விட்ட போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வந்துடும் சரியா. அதனால அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துறாங்க. ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம். இப்ப நீங்க 100 பேர் அப்ளை பண்ணி எப்படியும் மோர் தேன் 50 பீப்புள் அதை தான் நினைப்போம். சரி ஒரு மாசம் வீக்கு நெக்ஸ்டா ஒரு மாசம் நல்ல ஒரு ஃப்ளோல போய்கிட்டு திடீர்னு அப்படி ஒரு பிரேக் கொண்டு வரும். அந்த பிரேக் தான் நாங்க நினைக்க பெரிய ஒரு எதிரியா போயிடும். மிச்சம் மீக்கிற அந்த ஒரு 20 பேரோ 30 பேரோ அவங்க கண்டினியூ இருந்தாங்கன்னா அவங்க தான் அங்க வின் பண்ணிட்டு போறாங்க. அதனால அந்த இடைவெளியை கொடுத்துறாங்க, பிரேக் விட்டுறாங்க, ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஓகே, வேற ஏதாவது பேசணுமா கேட்கணுமா? உங்களுக்கு தெளிவா விளங்கிக்கொண்டு நம்புறேன். ஓகே, அந்த எக்ஸ்கியூஸ் மீ, அந்த 4வது கேள்வி இருக்குத்தானே, அதுல அந்த பெரியது பிரம்மாண்டமானதுன்னு அதுல வந்து ஒத்த கருத்து மாதிரி எடுத்தா ஆன்சர் கொஞ்சம் வித்தியாசப்படும் இல்லையா? இப்ப பெரியது பிரம்மாண்டமானது அது ரெண்டும் ஒத்த கருத்து. பிரம்மாண்டமானது வராதேனா, பெரியதுன்னு நம்ம சொல்றதை விட பிரம்மாண்டமானது லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரீம், கொஞ்சம் அதை விட கூடன்னு தானே ஒரு அர்த்தம் ஒண்ணு வரும். இதுல இங்கிலீஷ் பேப்பரையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதுல என்ன வேர்ட் இருந்துச்சு நான் சரியா பார்க்கல. ஆனா கட்டாயம் அது ஒத்த கருத்தா வர வாய்ப்பு இல்லை. கருத்து விசாலமானதா? எதுக்கு பிரம்மாண்டமானதுக்கா? எனக்கு அந்த ஒத்த கருத்து ஐடியா இல்ல, தெளிவா தெரியாது. ஒத்த கருத்து இது சார்ந்து எனக்கு ஷுவரா சொல்றதுக்கு தெரியாது. விசாலமானதுங்கிறதும் சரியா இருக்கலாம். ஆனா பெரியதுக்கும் பிரம்மாண்டமானதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு தெரியுது சரியா. பிரம்மாண்டமானதுன்னு நம்ம சொல்லக்கொள்ள அது விலங்கு தானே சொல்லக்கொல்லையே, அது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒண்ணுன்னு சொல்லி. அது பெரியது கட்டாயம் ஒத்த கருத்து இல்ல சரி. அது பெரியதுக்கு விசாலமான ஒத்த கருத்தான் கொஞ்சம் தேடி பாருங்க, எனக்கு அது சரியா எனக்கு தெரியல. வேற எதுவும் பிரச்சனைக்கா? கட்டாயம் அந்த அது கீழே இருக்கிற அந்த என்ஐஏரிக்கு தானே 2021 பேப்பர் ரிஃபர் பண்ணி பாருங்க. அந்த மெத்தட் ஒர்க்கா பார்த்துக்கோங்க. அது ஏன்னா அது சரியான ஈஸி மெத்தட். ஆனா அந்த இடத்துல ஐடியா வராட்டி அநியாயமா போகும். சரியான ஈஸி அது. அதுல வந்து கெப்ஸ் கூட அவை நீங்க ஃபில் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சா அது அப்படியே டைமை திரும்பும். அதனால அது ட்ரிக்கை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை திருப்பி ஒருக்கா ரிஃபர் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருதுன்னு சொன்னா விஷால இப்போ உங்களுக்கு அடுத்த ஏதாவது ஒரு கிளாஸ் ஒன்று மிச்சம் மீக்குன்னு நினைக்கிறேன். அஃபான்சோட்டியோ கட்டாயம் அதை கேட்டு போகணும். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை நீங்க அந்த டைம் இல்லைன்னு சொன்னா, நினைவுல இல்லைன்னு சொன்னா சரியா. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஆல் தி பெஸ்ட். எந்த எக்ஸாம்னாலும் ட்ரை பண்ணுங்க, செய்யுங்க, நல்ல நியத்தோட செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். Thank you. Good night.